சூறாவளி மாதிரி அடிக்குது. நம்ம வீட்டுல இங்க கொஞ்சம் ஓபன் வச்சிருக்கோம். அது எப்படி தெரிச்சு வருது பாருங்க தண்ணி. சம்மர்ல எவ்வளவு பெரிய மழை பாருங்க சார். நல்லா என்ன பஜ்ஜி போட்டேன்னா பாறாங்கல் எடுத்து எண்ணெய் உள்ள போட்டேன்னா தெரியல. வெயிட் தாங்காம அடியில போய் படுத்துக்கிச்சு. அங்கதான் நல்லா நிறைய பஜ்ஜி சுட சுட போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சம்மர்ல சரியான மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நம்ம வீட்டுல இங்க கொஞ்சம் ஓபன் வச்சிருக்கோம். அது எப்படி தெரிச்சு வருது பாருங்க தண்ணி. செம்ம தண்ணி செய்யுதா. வீட்டுக்குள்ள வெள்ளமா போகுது. இந்த பக்கம் ஓபன் வச்சுக்கிறோம்ல நம்ம, அதனால கிரீன் மேட் வெளியில போட்டு வச்சிருக்கேன். நீ அதான் நினைச்சு போச்சு. வெள்ளம் போற மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை. சம்மர்ல எவ்வளவு பெரிய மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சரியான மழை. தண்ணி அடிச்சுட்டு பாருங்க. நம்ம மெத்த தண்ணி அடிச்சுட்டு போய் பாருங்க. அவ்வளவு வெயில் இருந்தது. இப்ப மழை ஜாலியா இருக்கு. சூறாவளி மாதிரி அடிக்குது. மழைனா இதுதான் மழை. சரியான மழை. இங்க பாரு நம்ம டிசைனுக்கு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட் ஓப்பனு. அந்த ஓப்பனுக்குள்ள மழை எப்படி ஊத்துது பாருங்க ஃப்ரெண்ட். திறன மம்மி வர்றாரு ஒருத்தர் மம்மின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். செம மழை பெய்யுது. வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யுது. இந்த காத்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் அடிச்சுன்னா வச்சுக்கேன் நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கும் போல. ஆமா அப்படியே தண்ணி வழியுது. காத்து இந்த பக்கம் அடிக்கிறதுனால ஜன்னல்ல ஊத்தி கீழே போகுது. ஜன்னலை திறந்தோம்னா வீடே நனைஞ்சிரும். கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. இப்ப மணி 3 தான் ஆகுது. பார்த்தா மணி 6-7 மணி மாதிரி இருக்கு. இருட்டாயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் தான் அப்படியே இருட்டிட்டு வர மாதிரி இருந்தது. நல்லா வெயில் அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வெளியில போயிட்டு வந்தேன் நானு. திடீர்னு இருட்டு திடீர்னு மழை. நல்ல மழை. இதுதான் சம்மர் மழை. கோடை மழை. கோடை மழை என்ஜாய் பண்றோம். கோடை மழையை கொண்டாடலாமா? ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு செய்யலாமே. ஆமா பஜ்ஜி செய்யலாம். லாஸ்ட் டைமே பேபி பஜ்ஜி கேட்டார். மழை பெய்யும் போது லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் பாருங்க. செய்யவே இல்ல. இன்னைக்கு செஞ்சலாம். ஏன்னா அப்ப மணி 6-7 ஆயிடுச்சு பேபி. இப்ப மணி 3 தான் ஆகுது. அதனால பால் தான் இல்ல. வெறும் பஜ்ஜி மட்டும். காத்துல தானா கதவு திறக்குது. ஊத்துது மழை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விண்டோல அந்த மழையை ரசிச்சுக்கிட்டு இன்னைக்கு சங்கீதா வந்து பஜ்ஜி சுட போறாராம். மின்னல் வேகத்துல வந்துட்டான் பஜ்ஜி சுடுறதுக்கு. வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வாழைக்காய் எப்பயுமே இருக்காது. வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் எப்பயுமே நம்ம வீட்டுல பெரிய வெங்காயம் தான் வாங்குவாரு. இது பஜ்ஜி போடுறதுக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டா பெருசா கட் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆனியன் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. ஒரு மிளகா மட்டும் தான் எப்படி இருக்கும் அந்த மிளகா பஜ்ஜிக்கு. பச்சை மிளகா ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரி வெங்காயம் பிரியாணி செய்யறதுக்காக வாங்கி வந்தேன். இது நீ தான் அழகா ரவுண்டா கட் பண்ணி தரணும். கட் பண்ணி தரணும். அதான் என்னடா அது எனக்கு அது வேலை வைக்கலையான்னு நினைச்சேன். பஜ்ஜி செஞ்சா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவான். அப்ப ஹெல்ப் பண்ணா என்ன? சரி ஓகே. அம்மா மழை சுத்தி சுத்தி சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது. இங்க பாருங்க இவ்வளவு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. ஆமா குள்ளா வேணுமா? மழை நேரத்துல எதுக்கிட்டு உனக்கு குள்ளா? வெயில்ல போட்டா கூட பரவாயில்ல. குள்ளா ஜெஸ்டா குள்ளா ஜெஸ்டா குள்ளா போட்டு மழையில போலாமா? ஃப்ரெண்ட் ஜெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா குள்ளா வாங்கி போட்டுனாரு. பேபி மழையில போலாமா? மழை கொள்ளாமா பேபி? இல்ல மழை பெய்யுது. உள்ள லைட்டா அந்த சாரல் காத்து தெரியுது பேபி. அதுக்கு தான் ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்க வெயில் நாள்லயும் வந்து பார்த்தோன்னா குளிர் என்ஜாய் பண்றோம். அப்படிதான் நல்லா குளு குளுன்னு காத்து வருது. இந்த ஏர் கூலர்ல காத்து இது மாதிரி தான் இந்த சின்ன தண்ணி மாதிரியே வரல. அது மாதிரி இருக்கு. நல்லா ஏர் கூலர் மாதிரி தான் இருக்கு. இதான் பண்ணு மழை மழையில குள்ளா போட்டுற. குள்ளா வேணும் வேணும்னு கேட்டாருங்க. குள்ளா போட்டுருந்தாரு மல்ல. இந்த குள்ளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேர் அன்னைக்கு போட்டு விட்டு வந்துருக்கலாம் பாப்பாக்கு. சூப்பரா போட்டுருக்கோம். அதுக்கு தான் வாங்கணுமே நம்ம. ஆமா திருவிழாவில் யூஸ் பண்ணவே இல்ல. வாங்கினது இந்த குள்ளா திருவிழாக்கு போகும்போது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். மறந்து போயிட்டோம். அடுத்த வாரம் வருது இல்ல உங்க பாட்டி வீட்டு தீமிதி திருவிழாவும் தேர் திருவிழாவும் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போட்டு விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி போட பேபி சின்சியரா ஹெல்ப் பண்றாரு. வெங்காயத்தெல்லாம் வெட்டி அழகா வந்து பாத்தீங்கன்னா சீவு போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு வருவோம். ஏய் இது இடிக்கு செங்கா. போன் யூஸ் பண்ண கூடாதா? அப்படிலாம் இல்ல. இது இடிக்குன்னா சொன்னா. இதோட 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ் மழை. நேத்து தானே பேபி? நேத்து நைட் மழை. நேத்து நைட் செம்ம மழை.
ஜெயஸ்ரீதா என்ன பண்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீதா என்ன பண்றா? பக்கத்து வீட்டு பாப்பா கூட ஜன்னல்ல பேசிட்டு இருக்காரு. எதிர் வீட்டு பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அக்காவா? சரி சரி. ரெண்டு பேரும் ஜன்னல் வழியில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. மழை பெய்யுதே, உங்க வீட்டுல கரண்ட் இருக்குதா, எங்க வீட்டுல கரண்ட் இருக்குதான்னு அங்க இருந்து அவர் பேசுறாரு, இங்க இருந்து இவர் பேசுறாரு. நம்ம என்ன அக்கான்னு பேசுறியா? நம்ம எதிர் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 குட்டி பசங்க இருக்காங்க. ஜெஷிதாவுக்கு ரொம்பவே ஜாலியா ஆகிடுச்சு அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு. அதனால இங்க ஜன்னல்ல உட்காந்து பேசின்னு இருக்கா. சீவல் ரொம்ப ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா சீவல்ல சீவக்கூடாது, ரொம்ப தின்னா வருது ஃப்ரெண்ட்ஸ். சீவல்ல போட்டா அது நல்லா அழுத்தி விடா. வாழைக்காய் பஜ்ஜிக்கு தான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி கரெக்டா இருக்கும் பேபி. உருளைக்கிழங்கு பாத்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணிட்டா ரவுண்ட் ரவுண்டா. ஆனியன் பஜ்ஜி சடனா பிளான் பண்ணி பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்க பொருளை வச்சு. பஜ்ஜி மாவு வீட்ல ஒண்ணு ரெடியாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேடா இருக்குது. டைரக்டா பஜ்ஜி மாவு போட்டு உடனே பஜ்ஜி சுட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. பஜ்ஜி மாவுல தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான், பஜ்ஜில துவைச்சு எடுக்க வேண்டியதான். என்ன பேபி கட்ட கட்டையா அரிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. பஜ்ஜிக்கு நல்லா கட்ட கட்டையா இருந்தா தான் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்ப கட்டையா போட்ட மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு 1 கிலோ மாவு வந்து ஒரு கிழங்குல போகும் போலயே ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஃபர்ஸ்ட், உருளைக்கிழங்கு ஆனியன் பஜ்ஜி ரெண்டுமே. இங்க வந்து ஒருத்தர் ஜன்னல் வழியா எதிர் வீட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அக்கா அக்கான்னு பஜ்ஜி போட்டேன்னா பாருங்க எடுத்து எண்ணெய் உள்ள போட்டேன்னா தெரியல. நானும் மேல ஒரு திரி போடலான்னு பார்த்தா அது அடியிலே போய் ஒட்டிக்கிட்டே இருக்கு, மேலே வரல. ரொம்ப கட்ட கட்டையா வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். வெயிட் தாங்காம அடியில போய் படுத்துக்கிச்சு. மாவு வந்து கொஞ்சம் தண்ணியா பசஞ்சிக்கலாமா? தண்ணி விட்டு திருப்பி விட்டா பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மேல நல்லா பஜ்ஜி ரெடி ஆகுது. பஜ்ஜி என்னம்மா? பஜ்ஜி பாப்பா பஜ்ஜி வேணுமா? முட்டை பஜ்ஜி போட்டுருக்கலாம், சூப்பரா இருக்கும். ஆமா. இல்ல இன்னைக்கு வந்து எதுவுமே இல்ல, இருந்தது வெங்காயமும் உருளைக்கிழங்கு தான். வெந்துட்டு நினைக்கிறேன் எடுத்துட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு ஆனியன் ரெண்டுமே கலந்து போட்டுக்கிறேன் பேபி. போடு போடு எல்லாத்தையும் போட்டு கடற்கன்னு கட் பண்ணி. தீ குறைச்சு வைக்காத, தீ வை. இரு அடுத்த பேட்ச் போட பாருங்க பேபி. முன்னாடி எண்ணெய் காயாம போட்ட, அதனாலதான் இப்பதான் கரெக்டா விடுது பஜ்ஜி. இல்ல பேபி. இல்ல பேபி, நீ ஆனியனை பெருசு பெருசா ஒட்டிட்ட பேபி. இல்ல பேபின்றாரு. என்ன பேபி? இல்ல பேபியா? அவர் என்ன கலாய்ப்பாரு தெரியுமா பயங்கரமா. பேபி பேபி அவருமே போடுமோ நிறைய போடுறீங்களா? எண்ணெய் நிறைய இடம் இருக்கு, நிறைய பஜ்ஜி சுடு ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி சுட்டுக்கிறதே 4 பஜ்ஜி தான், அதுக்குள்ள ஒருத்தர் வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. சுட 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 சாப்பிட்டுட்டு இருக்காரு. உப்பு இதுன்னு செக் பண்ணேன், நான் உப்பே போடல, கடமை தானே யூஸ் பண்ணேன், உப்புலாம் கரெக்டா இதுன்னு செக் பண்ணேன். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு ஏத்த சூப்பரான பஜ்ஜி. உருளைக்கிழங்கு பஜ்ஜி விட ஆனியன் பஜ்ஜி தான் செம்ம டேஸ்ட். அப்ப ஆனியன் பஜ்ஜியே போடு நிறைய. ஆனா உனக்கு உருளைக்கிழங்கு தானே பிடிக்கும்? எனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் பிடிக்கும்பா. நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிடு, அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம், முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா நல்லா நிறைய பஜ்ஜி சுட சுட போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. உனக்கு எந்த பஜ்ஜி பிடிச்சிருக்கு சொல்லு. பஜ்ஜி ரொம்ப சுட சுட இருக்குது. ஜெஷிதா உனக்கு? யாரு நபருக்கு பாப்பா எனக்கே சுடுது, அவர் கேக்குறாரு. அப்பா கடிச்சு பாக்குறான். வாவ், ஆவி பறக்கிறது இங்க இருந்து தெரியுது பேபி. உருளைக்கிழங்கு பஜ்ஜி
உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பரா செஞ்சா. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கல. மை ஃபேவரட் ஆனியன் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி. என்ன வேணும் ஜெஷ்டா? பாப்பாக்கு என்ன வேணும்? பஜ்ஜி வேணும். முட்டை பஜ்ஜி வேணுமா? அவளுக்கு முட்டை எங்க இருக்குது? சுடுது. எப்படி அவளுக்கு கொடுக்கறது? ஜெஷ்டா உனக்கு என்ன பஜ்ஜி வேணும்? முட்டை பஜ்ஜி வேணுமா? அதுக்கு ஒரு பஜ்ஜி. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி. பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் ரொம்ப பிடிக்கும். ஜெஷ்டாக்கு முட்டை பஜ்ஜி பிடிக்கும். உங்களுக்கு என்ன பஜ்ஜி ஃபேவரட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்க எல்லாரும் பஜ்ஜி சாப்பிட போறோம். நீங்களும் இந்த மாதிரி மழை வந்ததுன்னா அந்த டைம்ல ஒரு சின்ன பஜ்ஜி டீ சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கும். இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்க மழை டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ற மாதிரினா என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஐடியா. ஆமா. இப்ப டீ போட பால் இல்ல, வெளியே போலான்னு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மழை ஹெவியா பெய்யுது. ஆமா, இருக்கிறத வச்சு ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிடுறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி போட்டாச்சு. பஜ்ஜி தான் வந்து சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே எதுவுமே இல்ல, பிளானே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மழை வந்துதா, மழையை ரசிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வீடியோவும் எடுத்தாச்சு. சோ அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய். மாமா தாத்தா பாயா.